ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வாழைப்பழத்தை முழுசா எண்ணெயில பொரிச்சு ஒரு சூப்பரான பனானா பால்ஸ் எப்படி செய்ய இந்த வீடியோ பார்க்க போறோம். இந்த வீடியோ செம்மையா இருக்க போது தொடர்ந்து பாருங்க. இப்போ வாங்க நம்ம பன்னீர் பனானா பால்ஸ் எப்படி செய்யணும் பார்க்கலாம். இந்த வாழைப்பழத்தை அப்படியே தோலோட எண்ணெயில போட்டு பொரிக்க போறோம். நீங்க இட்லி செட்ல வச்சு அவிச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா எங்களை மாதிரியே எண்ணெயில போட்டு பொரிக்கலாம். எண்ணெயில பொரிச்சு செஞ்சோம்னா ஃபைனலா பனானா பால்ஸ் சாப்பிட்றதுக்கு அருமையா இருக்கும். இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். கடாயை வச்சுக்கலாம். எண்ணெய் 2 லிட்டர், நீங்க 1 லிட்டர் ஊத்துனா போதும். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ 15 வாழைப்பழத்தை எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பழத்துல இருந்து தோல் பிரியும், அது வரைக்கும் பொரிச்சுக்கணும். அவ்வளவுதான், இப்ப எடுத்துடலாம். இன்னைக்கு நாம 15 வாழைப்பழம் 400 கிராம் பன்னீர் எடுத்திருக்கோம். இதுல 30ல இருந்து 40 பால்ஸ் ரெடி பண்ணலாம். நீங்க ரெடி பண்ற பால் சைஸுக்கு ஏத்தாப்புல இது மாறும். நீ அடுத்து நாம வாழைப்பழ மசாலா ரெடி பண்ணணும். அதுல சேர்க்கக்கூடிய ஒவ்வொரு காய்கறியுமே உங்களால முடிஞ்ச அளவுக்கு பொடிசா கட் பண்ணிக்கங்க. வாங்க நம்ம அடுத்து என்னன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பொரிச்ச வாழைப்பழத்தை தோலை உரிச்சு போட்டுக்கலாம். பழத்தை கட் பண்ணிக்கலாம். இப்போ இதுல பன்னீர் 400 கிராம், அடுத்து மிளகாய்த்தூள் 20 கிராம், கரம் மசாலா 10 கிராம், 3 பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகாய், இப்போ முட்டைகோஸ், 2 கேரட், அதோட சிறிதளவு மல்லித்தலை, கருவேப்பிலை, கசூரி மேத்தி 2 டேபிள் ஸ்பூன், அடுத்து மைதா மாவு 300 கிராம், கார்ன்ஃப்ளவர் மாவு 150 கிராம் சேர்த்துக்கலாம். ஃபைனலாக தேவையான உப்பு சேர்த்து தேவைப்பட்ட தண்ணி தெளித்து வாழைப்பழத்தை உருண்டை பிடிச்சிக்கலாம். தேவைப்பட்ட தண்ணியை லைட்டாக தெளிச்சு பால் மாதிரி உங்களுக்கு ஏற்ற சைஸில் பிடிச்சிக்கணும். தண்ணி அதிகமாக போயிருச்சுன்னா பால் போண்டாவை மாறிடும். அதே போல் இந்த பன்னீரை நல்ல மசாலாவில் மிக்ஸ் பண்ணிக்கங்க. இந்த பன்னீர் பனானா பால்ஸை ஈவினிங் டைமில் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. லைட்டு இனிப்பு காரத்தோட அட்டகாசமாக இருக்கும். ஒரு தடவை இதை ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோதான், பால்ஸ் பொரிக்க ரெடி ஆயிடுச்சு. நம்ம வாழைப்பழம் பொரிச்ச கடாயை அப்படியே எண்ணெயோட வச்சுக்கலாம். எண்ணெய் நார்மல் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ ஒவ்வொரு பாலாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் பொரிஞ்சா போதும். இப்போ இந்த பால்ஸ் நல்லா பொரிஞ்சதும் அதை அப்படியே எடுத்து சும்மா சுட சுட டீக்கு ஸ்நாக்ஸாக சாப்பிட்டோம்னா அடடா சுவையான மாலை பொழுதுக்கு ஏற்ற சூப்பரான பன்னீர் பனானா பால்ஸ் ரெடி. அவ்வளோதான், இந்த மாதிரி இப்போ பொரிஞ்சதை எடுத்துடலாம். பன்னீர் பனானா பால் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, நம்ம டேஸ்ட் பண்ணலாம். பனானா பன்னீர் பால் அருமையான டேஸ்ட்ல இருந்துச்சு. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நாங்க பண்ண சைஸ்ல 45 பால் வந்துச்சு. இதை மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்டு கூட ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த சந்திப்போம். பாய்.